ஃபர்ஸ்ட் ஈகாலஜின்றது என்ன சொல்றாங்கன்னா வந்து பயாலஜில ஒரு டிவிஷன் சொல்றாங்க. பயாலஜினா உயிரியல் இருக்கு இல்லையா, அந்த உயிரியலுடைய பிரிவு தான் வந்து ஈகாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஈகாலஜிங்கிறது எதை பத்தி படிக்கிறதுன்னு சொல்றாங்கன்னா வந்து ஸ்டடி ஆஃப் என்விரான்மெண்ட் இன் ரிலேஷன் டு ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா, ஒரு சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலை கண்டிப்பாக அங்கே இருக்க ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஆர்கானிசத்துக்கு இதுக்கு மாதிரி எந்த மாதிரியான ரிலேஷன்ல இருக்கு இதை பத்தி படிக்கிறது என்ன சொல்றாங்கன்னா வந்து ஈகாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஈகாலஜி இஸ் எ டிவிஷன் ஆஃப் பயாலஜி which deals with the study of environment in relation to the organism. ஓகேங்களா, உயிரினங்களுக்கும் சூழலுக்கும் இடையே உள்ள தொடர்பை பத்தி படிக்கிறது என்ன சொல்றாங்க, சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பயாலஜில ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஈகாலஜி. ஈகாலஜிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா வந்து கிரீக் வேர்டு. ஓகேங்களா, ஈகாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேக்க சொல்லு. இதுல ரெண்டு வார்த்தை சேர்ந்தா வந்து நமக்கு என்ன வருது அப்படின்னா வந்து இந்த ஈகாலஜிங்கிறது வருது. அதாவது இந்த வேர்டு வந்து ஓகியோலாஜி அப்படிங்கிறதா இந்த வேர்டு. ஓகேங்களா, அதான் வந்து ஈகாலஜிங்கிறது வந்திருக்கு. இதுல ஓகியோஸ் அப்படி இருக்கு இல்லையா, இது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஹவுஸ் அல்லது டிவெல்லிங் பிளேஸ். டிவெல்லிங் என்னது, வசிக்கிற இடம். ஓகேங்களா, வீடு அல்லது வசிக்கிற பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. லோகோஸ் என்ன சொல்றாங்கன்னா மீனிங் வந்து ஸ்டடி. ஓகேங்களா, அப்போ ஒரு இடத்துல ஏதோ வசிக்குது அதை பத்தி படிக்கிறது என்ன சொல்றாங்கன்னா வந்து ஈகாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மீன் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ இதை ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னா வந்து ரெய்ட்டர் 1868. ரெய்ட்டர் 1868 சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே வந்து நம்ம மோஸ்ட் எனக்கு ஈகாலஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது யார் சொன்னதை எடுத்துக்கிறான்னு சொல்றாங்கன்னா வந்து எர்னஸ்ட் ஹேக்கல். இவரே கொடுத்துருக்க அந்த டெஃபினேஷன் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈகாலஜி அப்படிங்கிறது வந்து இவர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அதை தான் எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, எர்னஸ்ட் ஹேக்கல் 1869. சூழ்நிலையில் பற்றி பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை யாருடையதுன்னா எர்னஸ்ட் ஹேக்கல். ஓகேங்களா, புரியுதா? ஈகாலஜினாவே பயாலஜியில் ஒரு பிரான்ச். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அந்த ஈகாலஜி என்ன சொல்றாங்கன்னா என்விரான்மெண்ட்டும் அங்கே இருக்கிற ஆர்கனிஸ்க்கு என்ன தொடர்பு இருக்குன்னு படிக்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது என்ன சொல்றாங்க, அது எந்த மொழியிலேருந்து வந்துச்சு அப்படின்னா வந்து கிரேக்க மொழியிலேருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அது ஃபர்ஸ்ட் சொன்னது இந்த ரேட்டராக இருந்தாலும் யார் மோஸ்ட்லி அக்செப்டட் தியரி கொடுத்துருக்காங்கன்னா வந்து எர்னஸ்ட் ஹேக்கல் தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன தெரியும் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா, ஸோ இது எழுதிக்கோங்க முக்கியமான ஃபேக்ட். அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட், இவர் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி. அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் சூழ்நிலையியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து யூஜின் பி ஓடம், இவர் மாடர்ன் ஈகாலஜி தந்தை சொல்றாங்க. தற்கால சூழ்நிலையியலின் தந்தை. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈகாலஜி யூஜின் பி ஓடம். ஓகேங்களா, என்விரான்மெண்ட் புக் ரொம்ப வந்து ஃபேமஸான புக் வந்து ஓடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மிஸ்ரா, இவங்க யாருன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈகாலஜி. ஆர் மிஸ்ரா இந்திய சூழ்நிலையிலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ 3 விஷயம் ஞாபகம் வச்சுங்க, ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈகாலஜி, இவங்க 2 பேரும் வேர்ல்டு லெவலில். ஸோ நம்ம இந்தியன் பார்க்கும்போது வந்து மிஸ்ரா வந்து வராங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம எர்னஸ்ட் ஹேக்கல் கொடுத்தாரு இல்லையா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு டெஃபினேஷன் கொடுத்தாரு இல்லையா, என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஈகாலஜிங்கிறது வந்து ஸ்டடி ஆஃப் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிவிங் ஆர்கனிசம் அண்ட் தியர் என்விரான்மெண்ட். ஓகேங்களா, அதாவது உயிரினங்களுக்கும் அவற்றின் சூழலுக்கும் இடையேயான பரஸ்பர உறவை பற்றி படிக்கிறது என்னது சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது வேணா அந்த இந்த உயிரினம்ங்கிறது வந்து பிளான்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸ் இருக்கலாம், ஹியூமன்ஸ் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போ நாம இருக்கணும், நமக்கு இந்த என்விரான்மெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி படிக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சூழ்நிலையியல். எர்னஸ்ட் ஹேக்கல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஈகாலஜிக்கல் ஹைரார்கி, சூழ்நிலையியல் படிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செல்லு பார்த்தோம் இல்லையா, செல்லு நம்ம பார்த்தோம், பார்க்கும்போது என்ன பார்த்தோம், செல்லு, டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், ஆர்கனைசேஷன் பார்த்தோம் இல்லையா, அதாவது ஒரு உயிரினம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல், அது நீங்களா இருக்கலாம், யாருன்னு இருக்கலாம், ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் சொல்கிறது வந்து அதனுடைய பேசிக் என்விரான்மெண்ட்டினுடைய
பெரிய பிரிவுன்னு சொன்னா வந்து பயோஸ்பியர் சொல்லலாம். ஓகேங்களா, உயிர் கோளம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கு பயோஸ்பியர் ரிசர்வ்? தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கு பயோஸ்பியர் ரிசர்வ்னு கேட்குறேன். உயிர் கோளம் பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்றாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கு? மன்னார் வளைகுடா பயோஸ்பியர் ரிசர்வ், அப்புறம் நீலகிரி, அப்புறம் இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா உங்களுக்கு? கேட்பாங்க தானே. அடுத்து இருக்கிற பெருசு நம்ம என்விரான்மெண்ட்ல பெரிய யூனிட் என்னப்பா போய் செக் பண்ணிட்டு வாங்க. எல்லாத்தையும் கிளாஸ்லயே சொல்லணும் இல்லையா? பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கிறதுலே பெரிய யூனிட் இல்லையா? அப்போ அதனுடைய பேசிக் எப்படி ஒரு ஆர்கனைஸ்க்கு பேசிக் செல்லோ அதே மாதிரி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து பயோஸ்பியர் இந்த என்விரான்மெண்ட்ல பேசிக் என்னது? ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். ஓகேங்களா, அது எது வேணாலும் இருக்கட்டும், பட் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீசிஸ் தான் இங்க சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ நம்ம நம்ம வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாம இருக்கோம், நம்மள மாதிரி அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணாலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இங்க எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைஸ் தான். ஓகேங்களா, அவங்களாம் சேர்ந்து என்னது ஒரு குடும்பமா இருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க? ஒரு பாப்புலேஷன் சொல்றாங்க. இப்போ நம்ம குடும்பம் மாதிரி நிறைய குடும்பமெல்லாம் இருக்கு இல்லையா? ஊர்ல இருக்கா இல்லை குடும்பம்? அதில் சேர்ந்து என்ன சொல்றாங்க? கம்யூனிட்டி. ஒரு வில்லேஜ் ஃபுல்லாக இருக்குல்ல, அதை வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஏரியாவில் சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய கம்யூனிட்டி சேர்ந்து என்னது ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஈகோ சிஸ்டம் வந்து நடு நிலப்பரப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? குறிப்பிட்ட நிலப்பரப்பு டெசர்ட் ரீஜன் இருக்கு, அப்புறம் வந்து டிராபிக்கல் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா? அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே இருக்கிற வந்து ஆர்கனைசேஷன் எல்லாமே வேறுபடும். ஸோ லேண்ட்ஸ்கேப்பு, அதுக்கப்புறம் வந்து பயோம். ஓகேங்களா, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பயோம். இங்கே நிறைய ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய ஒன்றில் நிறைய ஈகோ சிஸ்டம் சேர்ந்து ஒரு பயோமு, நிறைய பயோம் சேர்ந்துனது ஒரு உயிர்கோளம் வந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அது இதனுடைய ஹையரார்கி. அடுத்து ரொம்ப முக்கியமானது பிரான்ச்சஸ் ஆஃப் ஈகாலஜி. ஓகேங்களா, சூழ்நிலையின் வகைகள். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகாலஜி. ஆர்டிகாலஜி என்ன சொல்றாங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் இருக்கு இல்லையா? ஒரு சிங்கிள் ஸ்பீசிஸ் பத்தி படிக்கிறது என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆர்டிகாலஜின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து இது ஸ்பீசிஸ் ஈகாலஜி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பீசிஸ்ங்கிறது வந்து சிங்கிள் ஒரு வந்து சிற்றினத்தை குறிக்கிறது. அப்போ ஸ்பீசிஸ் ஈகாலஜி அல்லது ஆர்டிகாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலை பத்தி படிக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஈகாலஜி. இங்க இண்டிவிஜுவல் என்னது? இண்டிவிஜுவல் அடுத்து நிறைய பேர் சேர்ந்தது பாப்புலேஷன் வந்துடும் இல்லையா? பாப்புலேஷன் அல்லது கம்யூனிட்டி பத்தி படிக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கம்யூனிட்டி ஈகாலஜி. ஓகேங்களா, பாப்புலேஷன் அல்லது கம்யூனிட்டி வித் ஒன் ஆர் மோர் ஸ்பீசிஸ். நம்ம சிங்கிள் ஸ்பீசிஸ்ன்னு பார்க்குறோம். இங்கே ஒன்று அல்லதற்கு மேற்பட்ட சிற்றினங்களை பற்றி படிக்கிறது வந்து பாப்புலேஷன் அல்லது கம்யூனிட்டி ஈகாலஜின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சுய சூழ்நிலையில் ஒரு தனி சிற்றினத்தின் சூழ்நிலையை பற்றி படிக்கிறது வந்து சுய சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது என்ன சொல்கிறாங்கன்னா சிற்றின சூழ்நிலையியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்டு சூழ்நிலையியல், அதாவது சின் ஈகாலஜின்னு சொல்கிறாங்க. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயிரி தொகை அல்லது உயிரின குழுமத்தின் சூழ்நிலையியல் தான் என்னன்னா கூட்டு சூழ்நிலையியல். ஓகேங்களா, இது எப்படி சொல்கிறாங்க? சமுதாய சூழ்நிலையில் எப்படி சொல்கிறாங்க? அதாவது கம்யூனிட்டி ஈகாலஜி. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகாலஜி அல்லது ஸ்பீசிஸ் ஈகாலஜி, செகண்ட் ஒன் சின் ஈகாலஜி அல்லது வந்து கம்யூனிட்டி ஈகாலஜி. ஆர்டிகாலஜி சிங்கிள் ஒரு ஸ்பீசிஸ் பற்றி படிக்கிறது, சின் ஈகாலஜிங்கிறது மோர் தென் ஒன் ஸ்பீசிஸ் பற்றி படிக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிங்கிள் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் பற்றி படிக்கிறது வந்து ஆர்டிகாலஜின்னு சொல்லிட்டு. ஓகேவா?